என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உன் மீது கொண்ட அன்பினால் உனக்கு நல்ல வாக்கு தர வந்திருக்கின்றேன். என் குழந்தை, நீ இந்த அப்பன் வாக்கினை முழுமையாக கேள். அப்பன் உன்னோடு பேச வருவதற்கான காரணத்தை அப்பொழுதுதான் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு இதை நிரூபிக்கத்தான் உன் அப்பன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நீ உணர்ந்து கொண்டிருந்தால் அது உனக்கு நல்லது. இன்னமும் உணரவில்லை என்றால் நீ கஷ்டங்களை இன்னமும் அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது. என்ன அப்பன் இப்படி சொல்லிவிட்டாரே என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, தெய்வம் நமக்கு துணை இருக்கின்றது என்பதை தெளிவாக உணர்ந்தவனுக்கு கஷ்டம் ஏன் வரப்போகின்றது? அவன் அந்த கஷ்டத்தை எளிதாக எதிர்கொண்டு வெற்றி பெற்று விடுவான் அல்லவா? என் பிள்ளையே, அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கை சூழ்நிலையை முதலில் நீ தெளிவாக எதிர்கொள்ள தெய்வ துணையை எப்பொழுதும் உன்னோடு வைத்திருக்க வேண்டும். எனக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நான் தெய்வத்தை வணங்குவதில்லை என்று சொல்லிக் கொண்டு திரிபவர்களுக்கு இந்த கருப்பன் சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். எந்த காலத்திலும் தெய்வத்தின் துணை இல்லாமல் வாழ்க்கையில் வென்றதாக சரித்திரமே கிடையாது. நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ தெய்வத்தை வணங்கவில்லை, தெய்வம் இல்லை என்று. ஆனால் அந்த தெய்வத்தினுடைய துணை இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அது உன்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக கூட உன்னை வந்து சேர்ந்திருக்கலாம். அதனால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்துணை இருக்கின்ற பிள்ளைகள் எந்த விஷயத்திற்காகவும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதிலும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்லதை அதிகமாக அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது நடக்கின்றது. உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கின்றது என்பதனை நீ உணர வேண்டும். உனக்கு வருகின்ற வெற்றியை முதலில் நீ நம்பு. நீ நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எதுவும் சாத்தியம் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு தருகின்ற வெற்றி வாக்கு உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாயா என்று ஒரு முறை யோசித்துப் பார். என் பிள்ளையே, அப்பனின் அன்பு கிடைப்பது எல்லோருக்கும் கிடைத்து விடாத வரமல்லவா? உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் நல்லதை நடத்தி தர வருகின்ற வேளை உன் வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னால் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்க வேண்டும். சந்தோஷம் வந்தாலும் சரி, கவலை வந்தாலும் சரி, என் பிள்ளை அதை சரியான மனநிலையில் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு அப்பன் வழி நடத்துவான் என்ற நம்பிக்கையோடு அதனை நீ தொடர வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுதான் இந்த அப்பன் நம் வாழ்க்கையில் நமக்கு வழி நடத்தி வழிகாட்டி கொடுப்பான், நல்ல பாதையை உருவாக்கி கொடுப்பான் என்று எதிர்நோக்கி நிற்பவர்களுக்கு அப்பன் தருகின்ற வெற்றி வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு சந்தோஷம். அதை நான் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதுதான். என் பிள்ளை, கஷ்டம் வரும் பொழுது கண்ணீர் சிந்தாதே. ஏனென்றால் நீ எப்பொழுது கண்ணீர் வடிப்பாய் என்று அங்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை. இந்த கூட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் உனக்கில்லை. அதற்கு பதிலாக என் பிள்ளை, நீ செய்ய வேண்டிய விஷயம், இவர்கள் முன்னிலையில் நீ கண்ணீர் சிந்தாமல் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். ஆனால் அதற்கு நீ எனக்கு என்ன செய்ய போகின்றாய் என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா? அப்பனை பார்த்து கேள்வி கேட்பதற்கு முன்பாக என் பிள்ளை, நீ எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றாயா என்று ஒரு முறை யோசித்துப் பார்.
வாழ்க்கை என்பது சரியாக திட்டமிட்டு நடக்க வேண்டும். வாழ்க்கை என்பதை நீ எப்பொழுதுமே விளையாட்டு விஷயமாக நினைத்து கொண்டு நடப்பது நடக்கட்டும் என்றெல்லாம் இருந்துவிட முடியாது. அது உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை அதிகமாக தூண்டிவிடும். என் பிள்ளையே, எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கின்ற சரியான திட்டத்தின்படி நடக்க வேண்டும். வருங்காலத்திற்கான சேமிப்பு எப்பொழுதுமே வாழ்க்கையில் அவசியம். நீ உனக்கென்று ஒரு பங்கினை எப்பொழுதும் சேமித்து வைத்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நாளை யார் கையையும் எதிர்பார்க்காமல் இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். என் குழந்தையே, உழைக்கின்ற வயதில் உழைக்காமல் விட்டுவிட்டு, பணம் தேடுகின்ற வயதில் பணத்தை தேடாமல் விட்டுவிட்டு, அதன் பிறகு ஐயோ எதுவுமே இல்லை என்று புலம்பாதே. முடியாத வயதில் அதை தேடி ஓடாதே. அப்பொழுது உனக்கு மிகுந்த வேதனையை அது கொடுத்துவிடும். என் பிள்ளையே, இதையெல்லாம் என்றும் அறிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். இன்று கஷ்டப்படுகின்றவர்கள் எல்லாம் இது போன்ற ஒரு செயலில் சரியான திட்டமிடுதல் இல்லாததனால் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளைகள் என் முன்னால் வந்து நான் எதையுமே சரியாக யோசிக்காமல் செய்துவிட்டேனே, இன்று அடுத்தவர்கள் கையேந்தி நிற்க வேண்டிய நிலையில் நான் இருக்கின்றேனே என்று வேதனைப்படுகின்றார்கள் அல்லவா? இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் பொழுதும் உனக்கு வந்துவிடக்கூடாது என்றால் எப்பொழுதுமே இது போன்ற விஷயத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். தேவை செலவு செய்ய வேண்டியது அவசியம் என்றால் மட்டும்தான் அதை நீ செய்ய வேண்டும். அதற்கு மாறாக காரண காரியங்கள் இல்லாமல் அனாவசிய செலவுகளை தவிர்த்து அதை நீ சேமித்து பழகினால் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல சந்தோஷங்கள், பல எதிர்பார்ப்புகள் இல்லை என்ற எண்ணம் உன் மனதிற்குள் தானாகவே தோன்றிவிடும். யாரிடமும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? யாரும் நமக்கு செய்வார்களோ என்று யோசிக்க வேண்டாமல்லவா? நடப்பது எல்லாம் நம் கையை நம்பி நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதுமே. இந்த வாழ்க்கையில் அதன் பிறகு என் பிள்ளைக்கு பெரிதாக கஷ்டங்களோ சோதனைகளோ வந்தாலும் நம்மிடத்தில் நம் கையை நம்பி நமக்கு நம்பிக்கையான எல்லா விஷயங்களும் இருக்கின்றது. நாம் நினைத்தால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணி நீ மனநிறைவோடு வாழ முடியும். என் பிள்ளையே, பணம் ஒன்றுதான் இங்கு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது என்றால் அது உன்னிடத்தில் இல்லை என்பதுதானே பிரச்சனை. அதை பெறுவதற்கு நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். தேவையான அளவிற்கு போதும் என்ற மனம் இருந்தால் அது உன்னை தேடி உன் கைகளில் தானாகவே வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதே. கையில் வந்து விட்ட பிறகு அதை பெரிதாக வெளியில் விட்டுவிடக்கூடாது. தேவைக்கு அன்றி நீ செலவு செய்யக்கூடாது. என் தங்கமே, உனக்கு என்றும் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் உடன் இருக்கும்.